இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையுமே இருக்கிறது. அது சங்கீத அகாடமி என்ற பெயரில் இருக்கிறது. அதை தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் என்று மாற்றி அதை நாட்டுப்புற நல வாரியத்திற்கென்று நாட்டுப்புற கலைஞர்களுக்கென்று ஒரு வாரியத்தை உருவாக்கி அதன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு என்ன பெருமை என்றால், எந்த கலைஞர் தமிழ்நாடு இயலிசை நாடகம் என்று மாற்றினாரோ, எந்த கலைஞர் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாரியத்தை தொடங்கினாரோ, அந்த கலைஞர் பிறந்த நாள் அன்று மதுரையிலே உங்களையெல்லாம் சந்திப்பதிலே எனக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே இது மட்டுமல்ல, இது வெறும் நிதி உதவியை கொடுத்தோம், காசோலையை கொடுத்தோம், போனோம் என்று இல்லை. இங்கே இருக்கின்ற உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நான் சோமசுந்தரம் மூலமாகவும் எம்ஆர்எம் மூலமாகவும் அறிந்து கொண்டிருக்கின்றேன். என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதை இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம், நம்ம மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்களிடம், நம் துறையை சார்ந்த அமைச்சர்களிடம், முதல்வரிடம் நான் கண்டிப்பாக பேசுவேன், நிச்சயமாக பேசுவேன். அதற்கான என்னுடைய பணி இயலிசை நாடகமன்ற தலைவர், வாரிய தலைவர் என்பதோடு மட்டும் இல்லாமல், உங்கள் குடும்பத்திலே ஒருவன் இருந்தால் அவன் உங்கள் குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் கவலைகளை தீர்க்க பாடுபடுவானோ அப்படி நான் இருப்பேன் என்பதை உங்கள் முன்னால் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் அடிப்படையிலே நானும் ஒரு கலைஞன். அடிப்படையில் நான் சினிமா நடிகர் 40-45 ஆண்டு காலமாக சினிமா நடிகனாக இருந்தால் கூட அதற்கு முன்னால் ஒரு 5 ஆண்டு காலம் நாடக நடிகனாக இருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பட்டி தொட்டியெல்லாம் நான் நாடகங்களில் நடித்திருக்கிறேன். சினிமாவிலே நடித்த சந்திரசேகருக்கு முன்னால் ஒரு சந்திரசேகர் இருப்பான். அந்த சந்திரசேகர் ஒல்லியாக, முடி தலைநராக முடியாக, சுருள் முடியோடு சிறப்பாக நடிப்பான் என்று அன்றைக்கே திரைப்படத்தில் வருவதற்கு முன்னாலேயே நான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் பெயர் பெற்றிருக்கின்றேன். அது எந்தக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த வகையிலே நான் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவன், உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவன். அதனால் நான் தலைவர் பொறுப்பிலே இருக்கிறேன் என்ற காரணத்தினால் மட்டுமல்ல, உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய கவலையிலே, உங்களுடைய மகிழ்ச்சியிலே நான் பங்கு பெறுவேன். உங்கள் கவலையை தீர்ப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. நம்முடைய தமிழகம் ஒருவர் தயாராக இருக்கிறார். அவரோடு இணைந்து உங்களுக்காக நான் ஓங்கி குரல் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆகவே அன்பு கலைஞர்களே, கலைஞர் பெருமக்களே, உறவினர்களே, நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, இந்த அரசின் மூலமாக எண்ணற்ற திட்டங்களை நாம் விரைவிலே நம்முடைய இல்லங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற வாய்ப்பினை நான் என்னால் முடிந்த அளவுக்கு பணியாற்றுவேன் என்பதை சொல்லி, உங்கள் எல்லோரையும் சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.